ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜிங் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் நிறைய அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு அப்டேட் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஃபாலோவர்ஸ் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நமக்கு தமிழ்நாடு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், வெப்சைட் வந்து tnmedicalselection.net. இதில் நோட்டிஃபிகேஷனில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதாவது 2 கோட்டாக்குமே. ஸோ என்னன்னா, நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சரி, இன்க்ளூடிங் மைனாரிட்டி, என்ஆர்ஐ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே லிங்க் தான். ஸோ இந்த லிங்கை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்ளிகேஷன் போடும்போது பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை போட்டா ஒர்க் ஆகாது. ஸோ தயவுசெய்து சொல்றேன், கிளிக் ஹியர் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த லாகின் பழைய பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. நீங்க ரீசெட் பண்ணணும். ஓகேவா? ரீசெட் பண்ணும்போது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓடிபி ஜென்ரேட் ஆகும். பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு தான் நீங்க போயிட்டு லாகின் பண்ற மாதிரி இருக்கும். தயவு செய்து ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்க, சரியா? மறந்துடாதீங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் போயிட்டு நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்க. ஓகே, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பதிவு எண், பெயர், உங்களுடைய பாலினம் மேலா ஃபீமேலா, எம்பிசி என்ன கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரி ஷோ ஆகும். உங்களுடைய ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் இப்போ கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். கவர்மெண்ட் கோட்டா, அதாவது பியூர் கவர்மெண்ட் அப்படின்னா வெறும் 500 ரூபா ஃபீ கட்டினா போதும். அதே நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் சேர்த்து போடுறீங்க, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்றீங்க, ஓகேவா? ரெண்டாவது, நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவுடைய செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டை சேர்த்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க செக்யூரிட்டி ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப 30,500 ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இதே இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானா இந்த இடத்துல அடிஷனலா உங்களுக்கு ஒரு 1 லேக் வரும். ஸோ 1 லேக் வரும்போது 1,30,500 ரூபாய். அதாவது நீங்க வெறும் கவர்மெண்ட்னா 500 ரூபாய், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங்னா 30,000 பிளஸ் 500, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய அந்த 1 லட்சம் பிளஸ் 1000 ரூபாய் சேர்த்து நமக்கு டோட்டலா வரும். இதுல கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும், நான் காமிக்கிறேன் அது உங்களுக்கு. ஓகே, பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன், இது நேம், ட்ராக்கிங் ஐடி, டிரான்சாக்ஷன் ஐடி, ஃபீஸ் டைப், ஓகேவா? இந்த இடத்துல சக்சஸ் சொல்லிட்டு வந்துடும். இப்போ நான் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபீயோட இது வந்துடும். இதை ரெசிப்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு ரீஃபண்ட் ஒன்று போது ஒரு ரெஃபரன்ஸ்க்காண்டி இது யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் தான் வந்து நமக்கு பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் கட்டினா மட்டும்தான் உங்களால சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும், மறந்துடாதீங்க. ஸோ பேமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன ப்ராசஸ்னா, உங்களுக்கு பேமெண்ட் ஆயிருச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு காலேஜஸ் வந்து சாய்ஸ் பண்ற அந்த ஆப்ஷன் நமக்கு வந்துடும். கிளிக் ஹியர் டு ஆட் எடிட் மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்க வந்து காலேஜை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்க காலேஜஸ் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறனா, ஓகேவா? ஸோ காலேஜில் எப்படி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன், ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதுல நிறைய டீடைல்ஸ் போட்டிருப்பாங்க, அதை பேசிக்கா நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ படிச்சு பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த காலேஜஸ்லாம் ஷோ ஆகும். ஸோ காலேஜஸ்லாம் ஷோ ஆகும்போது உங்களுக்கு எந்த மாதிரி காலேஜஸ் வந்து வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி இந்த இடத்துல உங்க கேட்டகிரி என்னவோ அதுக்கும் பிளஸ் ஓப்பன் கேட்டகிரி 2. இப்போ நீங்க எம்பிசினா எம்பிசிக்கு எவ்வளோ சீட்டு, ஓசிக்கு எவ்வளோ, ஏன்னா நீங்க ஓப்பன்லேயே உங்களுக்கு சீட்ஸ் காட்டும். நீங்க ஆர்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு பிரிச்ச மாதிரியே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜ் போடுங்க, அடுத்து கவர்மெண்ட் கோட்டா போடுங்க, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மைனாரிட்டி, என்ஆர்ஐ அந்த மாதிரி போடுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணவ கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் செலக்ட் பண்றவங்க கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டா போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், ஓகேவா? ஸோ நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணிட்டு லாக் பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ எல்லா காலேஜஸும் உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும். நீங்கள் சிட்டி வைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே வந்து உங்களுக்கு எந்த காலேஜஸ் இப்போ கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங், கவர்மெண்ட் கோட்டாவுடைய பிடிஎஸ், கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் பிடிஎஸ், இஎஸ்ஐ இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு டெமோ வீடியோ தான். நெக்ஸ்ட் இதை விட டீட்டெயிலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் வச்சு தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்கும். ஸோ தயவு செய்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.